அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பிர்லா கோளரங்கம் அதோட பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். இந்த பிர்லா கோளரங்கம் எங்கே இருக்குன்னா சென்னை கோட்டூர்புரமில் இருக்குது. அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க் இருக்குது, அதாவது கிட்ஸ் பார்க். ஸோ இந்த பிர்லா கோளரங்கம் வந்து ஒரு முக்கியமான மெயின் பிளேஸில் தான் இருக்குது. எல்லாருமே ஈஸியாக போக முடியும். இங்கே வந்து ஏகப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது வந்து பயாலஜிக்கல் ஆகட்டும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடு எல்லா திங்ஸுமே இருக்குது. அப்புறம் ஏகப்பட்ட ஸ்பெசிமென் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பெசிமென் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடி, அப்புறம் வந்து ரியலான ஒரு குழந்தையோட அந்த பாடி உள் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸோட எல்லா உள் இன்டர்னல் பார்ட்ஸும் வந்து நீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிரெயின், அப்புறம் வந்து நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மற்ற லங்ஸு, அந்த எல்லா முக்கியமான பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரிஜினலாகவே வந்து அந்த ஸ்பெசிமென் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ளே கெமிக்கல்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு குழந்தையோட பாடியை அப்படியே வச்சுருக்காங்க. அதோட உள்ளே இருக்கிற அந்த குடல் அதை பற்றின எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து மீன், எல்லா அனிமல்ஸோட கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பயாலஜிக்கலாக நிறையா அது ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த டிஎன்ஏவோட பர்பஸ் என்ன, அதை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் குழந்தை வளர்ச்சி, அதோடய ஸ்டேஜஸ் என்ன, அது எப்படி பர்த் இதாகுது, அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நிறைய மினியேச்சராகவும் இருக்குது. ஒரிஜினலான சில விஷயங்களும் பண்ணி நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நிறைய வந்து பக்கத்துலேயே வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லா டிஸ்பிளே இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து என்ன பர்பஸ்ஸு, என்ன இது அப்படிங்கிறத கிளியராக வந்து நமக்கு அந்த விளக்கங்கள் இருக்குது. அதை நம்ம படித்து பார்த்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு மெக்கானிக்கலாகவும் ஏகப்பட்ட இது வந்து இங்கே இருக்குது, கிளியராக இருக்குது. அப்புறம் ஸ்பேஸ் ராக்கெட்டோட அந்த ஸ்டேஜஸ் அது எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அங்கே வந்து அந்த இஸ்ரோவோட அந்த ரியல் அந்த இதெல்லாம் வந்து வீடியோவாக இங்கே வந்து இருக்குது. மினியேச்சர் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ராக்கெட்ஸோட ஸ்டேஜஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, அதோட அசம்பிள் இதெல்லாம் வந்து அங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து ஓடிட்டே இருக்கும். அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேட்டலைட் மேனுஃபேக்சரிங்கு, அப்புறம் வந்து அந்த சேட்டலைட்டில் ராக்கெட் லான்ச்சு, அதை பற்றின விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். Segment and head-in segment to which the nozzle is assembled, and one after the other the segments are joined together. When the fully assembled solid rocket booster is handled carefully with a crane and being lowered on to the mobile launch pedestal as an integrated rocket, the igniter assembly then takes place, and this is the strap-on nose cones. On your TV screens, it is the core L110 stage being brought to the second vehicle assembly building for tilting and assembly between the S200 boosters. जो कि दिमाग है इस रॉकेट का, और यह है हमारा प्रोपल्शन मॉड्यूल, चंद्रयान 3 का प्रोपल्शन मॉड्यूल है ये। चंद्रयान 2 के पश्चात इसमें काफी सुधार किए गए हैं। 758 वॉट के सोलर पैनल्स लगे हुए हैं। 440 न्यूटन के थ्रस्टर्स हैं। पेलोड एडेप्टर, अंतरिक्ष यान और पेलोड पेयरिंग, इन सभी के समुच्चय को एनकैप्सुलेटेड असेंबली कहते हैं। अब इसे व्हीकल असेंबली बिल्डिंग लाया जा रहा है और क्रेन की मदद से इसे क्रायो स्टेज के ऊपर संयोजित किया जा रहा है। अब पूर्णतः तैयार LBM-3M4 रॉकेट व्हीकल असेंबली बिल्डिंग से निकलकर लॉन्च पैड की ओर जा रहा है। इसे मोबाइल लॉन्च पेडेस्टल पर रखकर करीब 1 किलोमीटर की दूरी तय की जाती है।
மூவிஸ்லாம் வந்து எப்படி ஆரம்ப காலத்தில் ஷூட் பண்ணாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ப்ரொஜெக்டரு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து ஸ்டார்டிங் பீரியட்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபிலிம் ரோல் யூஸ் பண்ணி பெரிய பெரிய கேமராஸ், அப்புறம் ப்ரொஜெக்டரு, அப்புறம் அந்த லைட்டிங்கு, அது எல்லாம் அதோடைய வரலாறு எல்லாம் கிளியராக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அதோட ஒரிஜினலான இமேஜஸ்ஸு, ட்ரைபேடு எல்லாமே பாருங்கள் நீட்டாக போட்டு அதோட அந்த எவல்யூஷன்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்துச்சுங்கிறது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இது மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற டாங்கிகள், பீரங்கி, அதோட மினியேச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் மிலிட்ரியில் வந்து என்னென்ன மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ, முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸு, அதோடைய பர்பஸ் என்ன, அது எப்படிலாம் செயல்படுங்கிறத கிளியராக வந்து ஒரு மினியேச்சர் படம் பக்கத்தில் வந்து நிறைய விளக்கங்களோடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா நம்ம போர் விமானங்கள் எல்லாமே இருந்தது. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதுதான் வந்து அந்த 3D விஷுவல்ஸ் நமக்கு போட்டு காமிக்கிற அந்த டோமு. இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து நமக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியும். நம்ம வந்து அதுக்குள்ளே உட்காந்து மேலே அந்த நம்ம கேலக்ஸிலாம் வந்து எப்படி உருவாச்சு, அந்த ஸ்டார்ஸ் பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து 360 டிகிரி ஸ்க்ரீனில் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. பட் இதுதான் அந்த தியேட்டரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.